48 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் வராகி. பல்லவ ராஜ காலத்தில் தோன்றிய கோவில். இந்த வராகியை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும். ஞாயிறு ராவுகால பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் உங்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் அரசூர் வராகி அம்மன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா விழுப்புரம் அடுத்த அரசூர். ஆமாங்க, நாம இப்ப பார்க்குற இந்த வராகி அம்மன் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில். பல்லவ ராஜா காலத்தில் எழுப்பப்பட்ட இந்த அம்மன் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு 52 அடி உயரத்தில் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரசூரில் அமைந்திருக்கிறது. இந்த சிலை எழுப்பி வருகிற 2026 ஜனவரி 28ஆம் தேதி அம்மனுக்கு 3வது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறார்கள். மேலும் இந்த அம்மனின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை நாட்களில் 108 வித அபிஷேகம் மற்றும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு போன்ற நாட்களில் ராவுகால பூஜை நடைபெறுகிறது. தினமும் 12:30 மணிக்கு இங்கு அன்னதானமும் நடைபெறுகிறது. தன்னை நம்பும் பக்தர்களுக்கு துளி கூட தீவனை எண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வராகி அம்மன் ஆவாள். சப்த கன்னிமார்கள் 7 பேரில் 5வது கன்னிதான் வராகி அம்மன். அம்மன் சக்திகளிலேயே சாந்த ஸ்ரோபமும் உண்டு, உக்கிர ஸ்ரோபமும் உண்டு. பக்தர்கள் குறை செய்யும் போது சாந்த கோலம் கொண்ட புன்சிரிப்போடு திகழ்கிறாள் இந்த வராகி அன்னை. வராகியின் பக்தர்களை சத்துருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கனை கொல்ல உக்கிர நிலையை அடைகிறாள். ஆதி பராசக்தி வடிவங்களை கொண்ட மிக உயர்ந்த வடிவம்தான் இந்த வராகி தேவியாவாள். தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வராகி திகழ்கிறாள். 7 லோகங்களையும் காக்கும் காவல் படைத்தலைவி. தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவனை எண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வராகி அம்மன் ஆவாள். பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது பில்லி சூனியம் அல்லது மாந்திரீகம் செய்தால் அதனை வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்குவாள். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் ஸ்ரீ மகாவாராகி அம்மன் சப்தமாதா சன்னதி 7 மடத்தி அம்மன் பேரு. திரு அம்பாள் விஸ்வரூப தரிசனமாக 52 அடியோடு காட்சி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நடக்கக்கூடிய பூஜை முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி விசேஷ பூஜைகள். வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா அமாவாசை கழித்து 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி மாலை 6 மணிக்கு ஊஞ்சல் தாலாட்டு விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கும். தேய்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கழிச்சு 5வது நாள். அந்த 5வது நாளில் அம்பாளுக்கு மகா ஹோமம் 108 சங்காபிஷேக விழா. இது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 8 மணி வரைக்கும் பூஜை நடந்துட்டு இருக்கும். இதில் 108 விதமான அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பச்சை குங்குமமும் ஒரு சிறப்பு அபிஷேகம். அது பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வருவோம். அந்த சங்கு 108 சங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் கையாலே நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை சொல்லி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். நமக்கு எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் இந்த சங்காபிஷேகம் செஞ்சு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா இந்த விஷயம் நடக்கும். அதே போல் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ராவுகால பூஜைகள் அதுவும் இங்கே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ராவுகால மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் கலந்துக்கிட்டு நமக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வீடு வாசல் அப்படின்னு சொல்லி சொத்து ஏகப்பட்ட வருஷம் இருக்கு. எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் அம்பாள்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை வச்சோம்னா அது நிச்சயம் நிறைவேறும். தினந்தோறும் இங்கே ஆலயத்திலே 12:30 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. தினந்தோறும் எல்லாருக்குமே பொதுவாக அன்னதானம் நடக்குது. நீங்களும் கலந்து கொள்ளலாம். இது வழி பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசூர் பைபாஸ்லேயே தான் இருக்குது கோவில். நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. கூகுள் மேப்பில் அரசூர் ஸ்ரீ மகாவாராகி அம்மன் ஆலயம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் வந்துடும். ஸ்ட்ரைட்டாக நம்ம அரசூருக்கு வந்தீங்கனாலே அம்மாவை தரிசனம் செய்யலாம். இப்போ வருகின்ற 2026 இந்த ஆண்டில் ஜனவரி 28ஆம் தேதி தை மாதம் 14ஆம் தேதி என்று மகா கும்பாபிஷேக விழாவும் நடக்க இருக்குதுங்க. இது நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த ஆலயம் கிடையாது. பல்லவர் காலத்திலிருந்து இந்த ஆலயம், அதாவது அந்த சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் வெள்ளத்தில் மாறி மாறி இப்போ நம்ம ஜென்ரேஷனில் எடுத்து இப்போ நடக்க போகிற கும்பாபிஷேகம் அம்பாவுக்கு 3வது கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்போ ஆலயம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கு.
அம்பாள் சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மகாவாராகி அம்மன் சிலை கட்டி இது 3வது கும்பாபிஷேக விழா. இந்த விழா எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 26ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. 9:10 மணிக்கு சப்தமாதா 7 மடத்தியம்மனுக்கும் ஸ்ரீ மகாவாராகி அம்மனுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அனைத்து பக்த கோடிகளும் ஆன்மீக மிகின்பர்களும் பக்த கோடிகளும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் வாராகி. வராகி எதையும் அடக்க வல்லவள். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாள். பெண்கள் மாதவிடாய் காலத்தின் 4 முதல் 5 நாட்கள் இடைவெளி விட்ட பிறகு விட்ட நாட்களில் இருந்து வழிபாட்டினை தொடரலாம். வராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது. அது உங்கள் வலிமையை குறைக்கும். வராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதன் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமித பேச்சும் இருக்கக்கூடாது. வராகி நமக்கு முன்கூட்டியே நடக்கப் போகும் நிகழ்வுகளை என்னவடியாக சொல்லி நம்மை எச்சரிப்பாள். அதனை உள்வாங்கும் மன தூய்மை நமக்கு என்றும் வேண்டும். வராகி அன்னை அருளை பெற முக்கிய விதி புறம் பேசுதல் கூடாது. மற்றவர் படும் துயரத்தை கண்டு நாம் அதில் குளிர்காயக்கூடாது. இந்த தீய எண்ணம் இருந்தால் அன்னை அருள் நம்மை என்றைக்கும் நெருங்கவே நெருங்காது. 1000 மந்திரமும் லட்ச எந்திரமும் வைத்திருந்தாலும் அன்னையின் பார்வை நம் மீது படாது. வராகியை வழிபடுபவர்களுக்கு மூவுலகிலும் எதிரிகள் இல்லை. வராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். எல்லாமே வெற்றியை தரும். அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துவிடும். காரியத்தில் இருந்து தடைகள் நீங்கும். அனைத்தும் விளங்கும். இந்த அம்மனை வழிபடுபவர்களுக்கு தீய சக்திகள் தொடாது. வராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விரைவில் விடுபடலாம். வெள்ளிக்கிழமை என்று வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பாக்கியமும் உங்கள் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். திங்கட்கிழமை நன்னாளில் விரதம் இருந்து மனநல தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்தால் வீடு, நிலம், வழக்கு போன்ற சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். புதன்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சிக்கல்கள் நீக்கிவிடுவாள் இந்த வராகி. வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு மூலம் கல்வியில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் போன்றவை கிடைக்கும். மேலும் கையில் எடுத்து எந்த காரியத்திலும் வெற்றி பெற வராகி அம்மனை வழிபாடு செய்தால் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என கூறப்படுகிறது. வராகி அம்மனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் என்பதால் விரதம் இருக்கும் நாட்களில் பச்சை நிற வளர்ப்பின் மீது அமைந்து இலுப்பை எண்ணெயை தீபமாக ஏற்றி வழிபடலாம். அப்படி தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு பக்கம் அமர வேண்டும். வளர்பிறை பஞ்சமி தேதி நாளன்று வராகி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபாடு வந்தால் தீய சக்திகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மேலும் இது போன்ற ஆன்மீக தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்.